ஹாய் எவ்ரிவன். ஐ எம் டாக்டர் சுகன்யா அனந்தராமன், மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அந்த சர்விக்ஸ்ல வந்து ஸ்டிச் போடுறோம் இல்லையா? அது யார் யாருக்கெல்லாம் போடலாம்? அதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சர்விக்ஸ்ல வந்து நம்ம மெயினா வந்து எதுக்கு ஸ்டிச் போடுவோம் அப்படின்னா, ஒரு 3 ரீசனுக்காக வந்து ஸ்டிச் போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 2வது தடவ கர்ப்பமா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கர்ப்பமா இருக்கிறப்போ முன்னாடியே குழந்தை பிறந்திருக்கு, குறப்பிரசவம் ஆயிருக்கு அப்படின்னா, அப்ப வந்து இந்த 2வது கர்ப்பத்துல வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இத வந்து ஹிஸ்டரி இண்டிகேட்டட் சர்வைக்கல் சர்க்ளாஜ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, இன்னும் சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்சீவா இருப்பாங்க. பட் 20 வாரம், 22 வாரத்துல வந்து பெயினே இருக்காது. மவுத் வந்து ஓப்பன் ஆயிரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியா போகும். ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா வந்து டாக்டர் வந்து மவுத் ஓப்பன் ஆயிருச்சு, பேபி வந்து ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டெலிவரி மாதிரியே வந்து டேப்லெட் குடுத்து பேபிய வந்து வெளிய எடுத்துருவாங்க. இத வந்து என்ன பண்ணுவோம்னா, 2ண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து மிட் ட்ரைமஸ்டர் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி கர்ப்பத்துல வந்து குறைப்பிரசவம் ஆயிருக்கு. 5 மாசத்துலயே வந்து பாப்பா வந்து அந்த மவுத் ஹோல்ட் பண்ண முடியாம வெளிய வந்துருச்சு. இப்ப நீங்க திருப்பி கர்ப்பமா இருக்கீங்க அப்படின்னா, இந்த கர்ப்பத்த வந்து செக்யூர் பண்ணதுக்கு நம்ம கண்டிப்பா வந்து அந்த ஸ்டிச் வந்து போடுற மாதிரி இருக்கும். இத வந்து ஹிஸ்டரி இண்டிகேட்டட் சர்வைக்கல் சர்க்ளாஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்ப போடுவோம் அப்படின்னா, 12th வீக் வந்து என்டி ஸ்கேன் பண்ணிட்டு லென்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, நம்ம வந்து சர்வைக்கல் சர்க்ளாஜ் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் வந்து யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப என்டி ஸ்கேன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டே பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. என்டி ஸ்கேன் பண்ணுவோம். அதுல வந்து உங்களோட சர்விக்ஸ் லென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, 2.5 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கணும். அத விட கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து ஸ்டிச் வந்து போடுவோம். லாஸ்ட்டா வந்து 3வது ஒரு சில பேத்துக்கு வந்து போடுவோம். அத வந்து என்ன சொல்லுவோம்னா, எமர்ஜென்சி சர்க்ளாஜ் இல்லன்னா வந்து ரெஸ்க்யூ சர்க்ளாஜ் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். என்டி ஸ்கேன்ல வந்து நீங்க பண்ணியிருப்பீங்க. பேபி வந்து நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அனாமலி ஸ்கேன் பண்றோம். இல்லன்னா அதுக்கு முன்னாடி வந்து எதுக்காவது ஸ்கேன் பண்றப்ப அந்த மவுத் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சர்விக்ஸோட லென்த் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, சில பேத்துக்கு வந்து இன்டர்னல் லாஸ் ஓப்பன், பல்ஜிங் மெம்பரேன் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்கேன் ஃபைண்டிங்ல வந்து குடுப்பாங்க. உங்களுக்கு எந்த சிம்ப்டம்ஸுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ண போறப்ப அது ஒரு ஃபைண்டிங்கா வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த பல்ஜிங் மெம்பரேன வந்து உள்ள தள்ளிட்டு, அந்த சர்விக்ஸ்ல வந்து ஸ்டிச் போட்டு வைப்போம். அப்போ வந்து உங்கள வந்து பேபி வந்து செக்யூர் பண்ணி நார்மலா வந்து டெர்ம் வரைக்கும் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடலாம். இத வந்து ரெஸ்க்யூ சர்க்ளாஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 3 டைப்ல வந்து பிரச்சனை இருக்கப்போ உங்களுக்கு அந்த சர்வைக்கல் சர்க்ளாஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த மெத்தட்லலாம் வந்து போடலாம் அப்படின்னா, இப்ப நார்மலா வந்து உங்களுக்கு சர்விக்ஸ் லென்த் மட்டும் கம்மியா இருக்கு. இல்லன்னா வந்து ப்ரீவியஸ் பிரெக்னன்சில ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு பண்றாங்க அப்படின்னா, அந்த சர்விக்ஸோட மவுத்ல வந்து நம்ம ஸ்டிச் போட்டுருவோம். இன்னும் சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்விக்ஸோட லென்த் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். இல்லன்னா வந்து ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து குறப்பிரசவம் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, கீழ் வழியாவே வந்து பிளாடர செப்பரேட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹையா போய் ஸ்டிச் போட்டுருவோம். அந்த மாதிரி பண்றப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இன்னும் சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 தடவ சர்வைக்கல் ஸ்டிச் போட்டுமே வந்து அந்த யூட்ரஸ் வீக்கா இருக்கிறதுனால பேபிய வந்து ஹோல்ட் பண்ண முடியாம 3 மாசத்துலேருந்து 5 மாசத்துக்குள்ள உங்களுக்கு பெயின் வந்து பேபி வந்து வெளிய வந்துரும். அந்த மாதிரி ரெக்கரண்ட்டா வந்து குழந்தை வந்து மிட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன் ஆயிட்டே இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, அப்டாமினல் சர்க்ளாஜ் ஒண்ணுன்னு போடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்றப்ப வந்து பேபிய வந்து கண்டிப்பா காப்பாத்திரலாம். பட் ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அப்டாமினலா உங்களுக்கு ஸ்டிச் போட்டிருக்கு அப்படின்னா, ஆப்பரேஷன் எல்எஸ்சிஎஸ் பண்ணி தான் வந்து உங்க பேபிய வந்து டெலிவரி பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ உங்களுக்கு சர்க்ளாஜ் வந்து பண்ணியிருக்கு. சர்விக்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த பிரெக்னன்சி நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்ஸ் வந்து சர்வைக்கல்ல ஸ்டிச் இருக்கு அப்படின்னா, மெயினா வந்து நீங்க இன்ஃபெக்ஷன் ஆகாம பார்த்துக்கணும். ஸோ பெர்சனல் ஹைஜீனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். நெறைய தண்ணி குடிங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் வரத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி உங்க ஹீமோகுளோபின், சுகர் இதெல்லாம் வந்து கண்ட்ரோலா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க அனீமிக்கா இருக்கீங்க, இல்லன்னா வந்து உங்க சுகர் அன்கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சர்க்ளாஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த டெர்ம் வரைக்கும் வந்து பேபி டெலிவரி ஆகுறதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும். அதுக்கு உங்களோட சுகர், ஹீமோகுளோபின் எல்லாமே வந்து நார்மலா இருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க எக்சர்சைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, லாங் டிராவல் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களோட டாக்டரோட அட்வைஸ் வந்து கண்டிப்பா வந்து வாங்கிக்கணும். மத்தபடி த்ரூ அவுட் பிரெக்னன்சி வந்து உங்களோட ரொட்டீன் வந்து அப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மெயினா வந்து டயட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. சாப்பிடுறதுல வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நெறைய சாப்பிட்டுட்டு, ஜங்க் அண்ட் மைதா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டயட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, உங்க டாக்டர் அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பர்ட்டிகுலர் எக்சர்சைஸ்லாம் பண்றப்ப த்ரூ அவுட் உங்க பிரெக்னன்சி, பிபி, சுகர் எல்லாமே நார்மலா இருக்கிறப்போ, செர்வைக்கல் ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் அந்த பிரெக்னன்சி சேஃபா வந்து ஒரு 36 டூ 37 வீக்ஸ் டெர்ம்ல வந்து டெலிவரி ஆகுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இன்கேஸ் உங்களுக்கு சர்வைக்கல் ஸ்டிச் இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் எப்போ வந்து அத டாக்டர் ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, 36 டூ 37 வீக்ஸ்ல ஸ்கேன் பார்த்துட்டு, பாப்பா வெயிட் எப்படி இருக்கு, மத்த பேராமீட்டர்ஸ்லாம் நார்மலா இருக்குன்னா, அந்த ஸ்டிச்ச வந்து டாக்டர் வந்து ரிமூவ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் உங்க ஹெல்த் கண்டிஷன்க்கு ஏத்த மாதிரி உங்களோட டைம் அண்ட் மோட் ஆஃப் டெலிவரி வந்து சொல்லுவாங்க. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, சர்வைக்கல் ஸ்டிச் யார் யாருக்கெல்லாம் பண்ணுவோம், எந்தெந்த டைப்ல எல்லாம் பண்ணலாம், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்க பிரெக்னன்சி சேஃபா போறதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறோம். தேங்க் யூ.